இதுல நல்லா கவனிங்க. இது இப்ப பேச்சுல ரொம்ப முக்கியமான பேச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சைவர்களும் வைணவர்களும் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் 1986ல ஏசாலம்னு ஒரு கிராமம் இருக்கு. விழுப்புரத்துல இருந்து ஒரு 19 கிலோமீட்டர்ல. அந்த இதுல 1986ல கோயிலை நோன்றாங்க, சுத்தப்படுத்துறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு அவத்துக்கு தோன்றாங்க. தோண்ட போகும்போது 23 தெய்வ திருமேனிகள் கண்டெடுக்கப்படுறது உள்ள. 23 ஒண்ணு. ரெண்டாவது ஒரு காப்பர் பிளேட் கிராண்ட்னு சொல்லுவாங்க. காப்பர் பிளேட்டுங்கிறது தாமரை செப்பு பட்டகம் சொல்லுவீங்க, அந்த மாதிரி. அதுல ஒரு சீல் இருக்கு, ஒரு வளையம் இருக்கு. அந்த வளையம் எல்லாமே சோழர்கள் காலத்தோட வளையம். உள்ள போய் பார்த்தா அந்த கோயிலை கட்டினவங்க யாருன்னா, தஞ்சாவூர்ல சொல்லுவாங்கல்ல, பெரிய பெருவுடையார் கோயில் தவறா சொல்லுவாங்க, பிரகதீஸ்வரர் கோயில் தவறா சொல்லுவாங்க. அது இல்ல, ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டின ஸ்ரீ உதய ராஜராஜ தேவருடைய அவர் கோயில் இருக்கக்கூடிய பிரதான அர்ச்சகர். பிரதான அர்ச்சகர்னா முதன்மை அர்ச்சகர். அவர் பேரு குரு ஈசான சிவ பண்டிதர். அப்படின்னா சிவபிராமணர். அப்படின்னா தமிழ்ல அதிகமா அவங்க முக்கியம் கொடுப்பாங்க, சமஸ்கிருதத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. இவர் தான் அந்த கோயில, இவர் ராஜராஜன் இறந்த பிறகும் அவர் மகனுக்கும் இவர் இருந்திருக்கார், மகன் காலத்துல இருந்திருக்கார். அப்ப மகன்கிட்ட ராஜேந்திர சோழ தேவர்கிட்ட பணம் வாங்கி கொடையெல்லாம் வாங்கி அந்த கோயிலை கட்டுறார். எந்த கோயில? விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஏசாலம். அதுல எடுக்கப்பட்டது 23 தெய்வ திருமேனி பிளஸ் காப்பர் பிளேட். எடுத்தவொடனே இதே மாதிரிதான் தாசில்தார் கேட்கிறாங்க. அப்புறம் என்ன, போலீஸ்காரன் உள்ள வந்துட்டான். எந்த ஊர்ல, நல்லா கவனிங்க, எந்த ஊர்ல கோயிலுக்கு உள்ள தெய்வ திருமேனிகள் எடுக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நல்லது, எல்லாருக்கும் பலனுள்ளதா இருக்கும். இல்லாட்டி ஏமாறுவீங்க. பல பேருக்கு போய் சொல்லுங்க, கிராமத்துல சரியான பாடம் சொல்றேன். இப்போ 30 வருஷம் போலீஸ்ல கிடந்ததுனால, அதாவது கோயிலுக்கு உள்ள கிடக்குதான்னு பார்க்கணும், கோயில் உள்ள நிலத்துல இருந்து தோண்டி எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஒண்ணு. அப்புறம் கோயிலுக்கு வெளியில பிரகாரத்துல எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி அல்லன்னா அந்த கோயில் எந்த கிராமத்துல இருக்கு அந்த இடத்துல இருந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்களான்னு சொல்லி 3 வரியா பிரிச்சுக்கிடுங்க. எப்படி பிரிச்சாலும் தெய்வ திருமேனிகளான்னு பாருங்க. அது தெய்வ திருமேனிகளா இருந்தா நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேளுங்க. உள்ள எல்லாம் செப்பு திருமேனி, செப்புல இருக்கலாம், வெள்ளியில இருக்கலாம், வெங்கலத்துல இருக்கலாம், ஒருவேளை காப்பர்ல செப்பு திருமேனியா கூட இருக்கலாம். அதை பார்த்தா எல்லாமே தெய்வ திருமணி தெய்வமா மேலேந்து போட்டு டொப்புன்னு உள்ள போட்டிருக்குமா? அப்படின்னா இல்ல. அப்ப யாராவது பார்த்தா அதை தோண்டி பார்த்தீங்கன்னா அழகா வருஷப்படுத்தி செஞ்சிருப்பாங்க. அவசரமான காலங்கள்ல வெளி மதத்தவர்கள் உள்ள வரப்போகும்போது அவங்க இதை அடிச்சு உடைப்பாக, செல்வத்துக்காக எடுத்துட்டு போவாங்க. அதுக்காக காப்பாத்துறதுக்காக உள்ள வைக்க போகும்போது கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு, 3 நூற்றாண்டு, 4 நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு, 6 நூற்றாண்டு, 7 நூற்றாண்டு, 8 நூற்றாண்டு, 9 நூற்றாண்டு, 10 நூற்றாண்டுக்கு பிறகு அர்ச்சகர்களுடைய பாரம்பரியம் சில நேரங்கள்ல கோட்டை விட்டு செத்துருவாங்க, சொல்லாம விட்டுடுவாங்க. அந்த ரகசிய தகவல் அங்க அவரோட சாவோட சேர்ந்தே உள்ள போயிடும், அப்ப தெரியாம போயிடும். அப்ப எக்குத்தப்பா நம்ம கோயிலை தோண்ட போது அது கெடுக்கப்படுதுன்னா, அழகான தெய்வ திருமேனிகளை கண்டிப்பா இவர் தான் யாரு? மனிதன் தான் செஞ்சிருப்பாங்க. மனிதன் தான் சபதி செஞ்சிருப்பாரு. சபதி செஞ்சிருப்பாருன்னா எதுக்கு செஞ்சிருப்பா? அவர் வீட்டுக்கு செய்யறது இல்ல, அருங்காட்சியத்துக்கு செய்யறது இல்ல, கோயிலுக்கு தான் செஞ்சிருப்பார். அப்ப எந்த கோயில்? அப்ப ஓனர், உரிமையாளர் இல்லாதவைகள் அவரை சொன்னாங்கன்னா யார் சொல்றாங்களோ அவங்கள ரப்பர் கை வச்சு மூஞ்சில சொத்துன்னு ஒரு குத்து குத்தணும். உங்க கையில குத்தக்கூடாது, ரப்பர் கையில வச்சு சொத்துன்னு ஒரு குத்து குத்தணும், வலிக்காம. ஏய் முட்டாள், இப்படியே கேட்கணும். ஏய் முட்டாள், இது தெய்வ திருமேனிகள் உருவம், அதுல ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தெய்வத்துக்கும் பெயர் இருக்கு. எங்க முன்னோர்கள் செஞ்சுட்டு உள்ள எதுக்கு புதைச்சு வைக்கணும் அப்படின்னா, தேவையற்ற பொருள்களா இருந்தா புதைக்கவே மாட்டாங்களே, தூக்கி எங்கேயாவது எதிர்த்து போயிருப்போம். அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ரகசியமா உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த டேஞ்சர், இந்த அபாயம் போன பிறகு திருப்பி அதை எடுத்து கோயில்ல வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனைன்னா அர்ச்சனை கிடையாது. இது பேரு இந்த செப்பு திருமணிகள் என்ன பெயர்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ப்ராசஷனல் டெய்டிசம். அப்படின்னா உற்சவ திருமேனிகள். உற்சவம்னா விழா. ஊரை விட்டு உற்சவம் எதுக்கு இருங்க சார்? உற்சவம்னா கோயிலை விட்டு வெளியில இந்த மூலவரை எடுத்துட்டு வரணும். மூலவரை எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது. ஏன்னா கிரானைட்ல பிக்சடா ஒரே இடத்துல வச்சிருவாங்க, அதை எடுக்க கூடாது, எடுக்க மாட்டாங்க. அப்ப அவருடைய பிரதிநிதியாக அழகான தெய்வ விக்கிரகங்களை செய்வாங்க.
இது ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளையார் இருப்பாரு, விஷ்ணு இருப்பாங்க, பல தெய்வங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த மூலவர். அப்ப மூலவ மூர்த்தியினுடைய பிரதிநிதிகள் தான் இந்த உற்சவ மூர்த்திகள். உற்சவ மூர்த்திகள் செய்ததனுடைய நோக்கமே, டே முட்டாள் மண்டு கவனிச்சுக்கோ, தாசில்தார் மண்டு, கலெக்டர் மண்டு, நல்லா கவனி, இந்த மாதிரி இவைகள் எல்லாமே உற்சவ திருவிழாக்காக எங்க முன்னோர்கள் செஞ்ச தெய்வம். நீங்க அவங்ககிட்ட பேசும்போது மண்டு கிண்டுன்னு பேசுறாங்க, உள்ள பிடிச்சி போட்டுருவானுங்க. உங்களுக்கு நான் ஒரு உற்சாகப்படுறதுக்காக சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லாம மொத்தமா கலெக்டர் சொல்றேன். ஏன்னா அவங்க கெட்ட புத்தியோட வருவாங்கன்னா இல்ல, மழுங்கின புத்தியோட வருவாங்க. கெட்ட எண்ணம் இருக்காது. அவங்க நம்மளுக்கு பிரச்சனை, இதை எடுத்து உள்ள வச்சிடும், எவனா வித்துக்கு திட்டான பிரச்சனைன்னு சொல்லி பயந்துக்கிடுவாங்க. அப்ப இந்த தெய்வ விக்கிரகங்களுக்கு பேரு உள்ளேந்து எடுத்தா ட்ரெஷர் ட்ரோவ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல ட்ரெஷர் ட்ரோவ்னா தமிழ்ல பொக்கிஷ பொருள்கள் பாங்க. பொக்கிஷம்னா புதை பொருள், பொக்கிஷம் பாங்க. இது பொக்கிஷம் இல்ல, புதை பொருள் இல்ல. ஒரு காசு கிடைக்குது, ஒரு பானை கிடைக்குது தங்கத்துல, அவைகள்லாம் பொக்கிஷம். தெய்வ திருமேனிகள் திருவிழாவுக்காக கொண்டாடப்பட்டது, உருவாக்கப்பட்டவர் சொல்லி அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போராடி அருவா கம்பெல்லாம் தூக்கிட்டாங்க. நீங்க அருவா கம்பெல்லாம் தூக்கணும்னா ஒத்துமையா இருந்த. இப்ப அதே இன்னொரு ஊர்ல இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, கோயில் தேவராயன் பேட்டைன்னு கோட்டையை விட்டாங்க. அந்த கிராமம் ஒரு கிராமம் எப்படி கெட்ட கிராமங்கிறதுக்கு கோயில் இருக்கு. கோயில் தேவராயன் பேட்டை ஒரு உதாரணம். அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் நான் சொன்னேன்னா. அதாவது கோயில கோட்டை விட்டுட்டு சொன்னாவே மனசு வருத்தம் இருந்தா அந்த இறைவன் எவ்வளவு வருத்தப்படுவார். நெத்தியில மட்டும் பட்டைய போட்டு கழுத்துல கொட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இத சொன்னா என்னை நக்கலா பேசுறாருன்னு சொல்றாங்க. உங்களை நக்கல் பண்ணியே நான் ஆகணும். உன் கடமையில நீ தோத்துட்ட. எதுக்கா நெத்தி, எதுக்கு கழுத்துல, எதுக்கு கொட்டை? புடிச்சு நிப்பாட்டி என்னுடைய தெய்வம், எங்க தெய்வங்கள்யா அப்படின்னு 10 பேர் இருந்து மல்லு கட்டினா அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, அவசரப்பட வேணாம் சார், இருக்கட்டும், 4 நாள் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம். வக்கீல் எல்லாம் கேட்டோம், அதுக்கு பிறகுதான் கொடுக்கணும். எங்க கோயில் இருக்கு, எங்க கோயில்ல இந்த உற்சவர் இல்ல, சிவலிங்கம் இருக்காரு, மற்றது நடராஜர் ஆடவல்லார் இல்ல, உள்ள இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு தகராறு பண்ணா அவங்க தகராறு பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் பெஸ்ட் கிராமம். என்ன, எல்லா சிவனடியாரும் காப்பி அடிக்கிறதுக்கும் அவங்கள முன்னோடியா எடுத்து உதாரணமா எடுக்கணும்னா ஏசாலம் கிராமத்துல இருக்கக்கூடிய வன்னியர்கள், ஃபுல்லா வன்னியர்கள். அவங்க விடாம புடி நொறுக்கு நொறுக்கி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு பெரிய கம்பீரமா அவங்க தெய்வத்துல அவங்களே வச்சுக்கிட்டு. கோட்டை விட்டதுல அதுவும் ரொம்ப கெட்ட ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்னு காங்கேயான்னு ஒரு இடம் இருக்கு. அவங்களும் அந்த கிராமமும் ஒரு கெட்ட உதாரணம். கோட்டையை விட்டாங்க. இதுல கோயில்ல இருக்க சிலையை தூக்கிட்டு விட்டான் HRNC, கொண்டு போய் ஐகான் சென்டர்ல வச்சுட்டான் பாதுகாப்புங்கிற பொருள். இதெல்லாம் விடக்கூடாது. இதுதான் நான் சொல்றது, உங்களுடைய ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட். இதை விடாம ரெண்டாவது அவங்க என்ன பாதுகாப்பு இருக்கும்பா, அது நியாயமான கேள்வி. இப்ப பாதுகாப்பு இருக்கிறதுக்கு அந்த கோயில்ல உடனடியா ஒரு அறைய படப்பட்ட கட்ட ஆரம்பிக்கணும். பெரிய பெரிய பூட்டுகளை வாங்கி, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப டைம் ஆயிடும். அதுகளை வச்சு பாதுகாப்பா வச்சா உங்களுக்கு எப்ப தேவையோ அந்த தெய்வத்தை பயன்படுத்தி உற்சவத்தை கொண்டாடிக்கலாம். வெளியூர்ல எல்லாத்தையும் காட்டலாம். அந்த உற்சவ திருவிழாவுக்கு உங்க தங்கச்சி புள்ள வருவாங்க, அவங்களுக்கு சட்டத்திருமெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க. அவங்களுக்கு திருவிழாவுக்கு நீங்க அங்க போவீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல மனிதனுடைய சமூகமா நல்லா வாழணுங்கிறதுக்காக செஞ்சிருக்கா. அதனால நல்ல கிராமம் அந்த கிராமம். ரொம்ப தவறா நடந்துகிட்ட கிராமம் கோயில் தேவராயன் பேட்டை. 8-9 சிலையை கூட்டு விட்டாங்க. இதெல்லாம் போக ஏற்கனவே நாளைக்கு மறுநாள் அங்க போறதா இருந்தேன். என்னன்னா அதே கோயில்ல சிலையை திருடிவிட்டாங்க. தெய்வ விக்கிரகங்கிறது ஒரு பெண் தெய்வம் நான் நினைக்கிறேன், இல்லாட்டி நான் சம்பந்தரான்னு தெரியல, மறந்துட்டேன். எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி திருடப்பட்டு இன்னைக்கு ஒரு மியூசியத்துல இருந்து அந்த மியூசியம் ஆக்ஷன் ஹவுஸ்ல கொடுத்துருக்கான். ஆக்ஷன்னா ஏலம் விற்பாங்கல்ல, அதுல போய் சாமியை வச்சிருக்காங்க, ஏலம் விடுறாங்க. எவன் அதிகமா கேட்கறானோ அது போயிடுச்சுன்னா தனிப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கிடுவாங்க, தெரியாம போயிடும். சோ ரொம்ப தவறுதலா அந்த கிராம மக்கள் குறை சொல்றேன்னு தப்பா எடுக்கக்கூடாது. ஒண்ணு இல்ல, அப்படி தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, குறைதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா கோட்டை விட்டவங்க கேட்டா ஒரு 50-60 குடியுமா இருக்குன்னா ஒருத்தனை வரமாட்டேங்கிறான்னா அவனுக்கு எதுக்கு அந்த தெய்வம்? உனக்கு அது தடுக்கிறதுக்கு இல்லாத ஆளுகளுக்கு எதுக்கு தெய்வம்ன்ற, எதுக்கு கோயில்? உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். ஐயா பாருங்க, ஐயா ஒரு நான் செத்து போயிட்டேன், இன்னைக்கு என்ன செய்வீங்க? நாளை காலையில செத்து போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. சொல்ல உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயாவது கொய்யாவாது, நீ அவங்க வேலை சண்டை போட்டு அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க தான் காப்பாற்றணும். இவ்வளவு முன்னாடி அறிவு இல்லாம இருந்தது, அறியாம இருந்தது. அதாவது விழிப்புணர்வு. இப்ப எக்கச்சக்க விழிப்புணர்வு டிவில போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. விடக்கூடாது. 7 வருஷம் கோயில்ல வேலை பார்த்து ஐடல் விங் சைட்ல வேலை எத்தனையோ பேரை உள்ள பிடிச்சு போட்டு என்னென்னமெல்லாம் பண்ணிருக்கேன். அதனால பயந்துக்கிட வேண்டாம்.
கடுமையா சண்டை போட்டு தெய்வ விக்கிரங்களை காப்பாத்துங்க. கடாச்சி ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடந்த கிராமம் செம்பேடு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருநின்றவூர் பக்கத்துல, நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தது. ஆலயங்காப்பங்காரங்க, பிஜேபி காரங்க, RSS காரங்க பேசி, ஒருத்தர் பிஜேபி கார் காளிமுத்துங்கிறவர் பேசி நேரா போய் சண்டை போட்டு நிப்பாட்டி, அதுலயும் அங்க கம்ப்ளீட்டா 1 இயர் பெல்ட். அது ஒரு ஒரு 100 கிராமம் கூட, 100 தலைக்கட்டு கூட இல்ல. அவங்களுக்கு போன்லயே நான் பேசுறேன், எல்லாரும் ஸ்பீக்கர்ல போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சேன். தைரியம் காட்டினல புடிச்சிட்டாங்க. வந்தா புடிச்சிடும் புடின்னு போட்டுனா தாசில்தார் துண்டக்கணம். போலீஸ் மட்டும் இதுல வந்தா பேச விடாது. போலீஸ்ல ஏடுகள்லாம் வருவார். அப்படி நான் சொல்லிடுறேன் சார், போலீஸ் இது ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட், உனக்கு யோகிதையே கிடையாது. யோகிதை என்ன, ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது போலீஸுக்கு. நீ எதுக்கு இங்க வர்ற? நீ என்ன சட்டம் போசுற? அப்படி என்ன மண்டு மாதிரி பேசுற? உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது மேன், வெளியே போ. தாசில்தார் தான் பேசணும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பேசலாம், விஓ பேசலாம். நீ தாசில்தார் அடிச்சு விடுவான்னு சொல்லி பாதுகாப்புக்கு வந்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து நில்லு. என்னட்ட நீ பேசவே கூடாது. போலீஸுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னா அதிகாரம் இல்ல, சட்டப்படியே கிடையாது. அததான் நீங்க பாத்துக்கணும். யூசுவலா என்ன செய்வாங்க, போலீஸ் உள்ள விட்டு பேச விடுவாங்க. எல்லாரும் ஒண்ணா 4-5 பேரு, நம்மளுக்கு அறிவின்மை கம்மி, நம்ம தெரியல அப்படினால அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து அவன் பேசுறதே தப்பு. நோ சார், உங்களுக்கு அதிகாரம் இல்ல, தள்ளி இல்லைங்க. ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படி சொல்லணும். அப்படின்னா தமிழ்ல அந்த பொக்கிஷ புதை பொருள் சட்டம், அதுல அவங்களுக்கு சட்டம் கிடையாது. கலெக்டர், தாசில்தார், விஏஓ இந்த 3 பேருக்கும் வருவா. ஆக்சுவலா பவர் கலெக்டருக்கு தான். கலெக்டரோட சார்பில் தாசில்தார் வருவார். இதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா தாசில்தார் கேட்டுக்கிடுவார். இவங்களுக்கு விவரம் இருக்கு, இந்த பொதுமக்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு தான் போவார். உங்கள்ட்ட விட்டுட்டு தான் போவார். அதே மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட நெருங்கி 45-50 கோடி ரூபாய் தெய்வ விக்கிரகத்தை செம்பேடுல காப்பாத்தி, ஒண்ணுமில்லாத குட்டி கோயில், ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அதுல பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு ஆளையும் 5 பேர் நைட் படுக்க சொல்லியிருக்கேன் கோயில்ல, ரொட்டேஷன் பேசிஸ்ல புதுசா செய்யற வரைக்கும். சோ நீங்க காப்பி அடிக்க வேண்டியது ஒண்ணு செம்பேடு, நீங்க காப்பி அடிக்க வேண்டியது ஏசாலம் கிராமம், காப்பி அடிக்க கூடாது சொல்லுது கோயில் தேவராயன்பேட்டை. ஆமா, கோயில் தேவராயன்பேட்டை, அதை பத்தி காப்பி அடிக்க கூடாது. ரைட். அடுத்து